எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 ஃபேர் அண்ட் கீப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அது இல்லாமல் கத்தீட்ரல் ஆஃப் த டீப் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து ஃபேர் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஓகே வாங்க போவோம். ஏங்க இது என்னமோ சாக்கடை மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டிருக்கு பார்ப்பேன் என்னான்ட்டு. எக்ஸ்டிங்கிஷ் 3 ஃப்ளேம் அண்ட் ஓப்பன் த டோர் டு உல்ஃப் பிளட்னு போட்டிருக்குங்க. ஏதோ 3 ஃப்ளேம் இருக்கா, அது அணைக்கணுமா? எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. ஏதோ ஒரு பக்கம் போவோம். நீங்கள் பாய்சன் ஏறிட்டே இருக்கீங்க. அது இல்லை நடந்தாலே நடக்க முடியலங்க, ஸ்லோவாக நடக்கிறான். மேலே ஏதோ தொங்குதுங்க. வாங்க போவோம். இந்த வாட்டி லெஃப்ட் சைடே போவோம். இப்போ ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது பின்னாடி. ஸ்லோவாக தாங்க இருக்குது, ஆனால் துப்பமாக நான் வந்துக்கணும். எல்லாமே பாய்சன் தாங்க. நல்ல வேலை அந்த ஐட்டம் ஒன்று வாங்கினோங்க ஸ்டோரில், பர்பிள் மாசன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது. அவங்க அதை எடுப்போம். டைட்டனேட் ஷாடுங்க, வெப்பன் அப்கிரேட் பண்ணி வச்சோம். பாய்சன் ஆகிட்டோங்க. ஹெல்த் ஆனால் பெருசாக குறையலைங்க, லைட்டாக தான் குறையுது, ஆனால் குறைஞ்சிட்டே இருக்கு. ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு. ஏதோ ஒரு ஐட்டம்ங்க, என்னன்னு பார்க்கல, இருங்க பார்ப்போம். ப்ரிசம் ஸ்டோனுங்க, ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. அதே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ராட்டன் பைன் ரெசின். ஓகே லெஃப்ட் சைடே போவோம். ஏங்க எவ்வளோ வராங்க? ஐயோ ஏங்க வேலை நிமிங்க வாங்க, வித்தியாசமாக இருக்காங்க. எட்டிலாம் வதைக்கிறான். ஹெல்த்து பயங்கரமாக இருக்குங்க. ஏங்க ஏதோ போடுறாங்க ஸ்பெல்லு மாதிரி. இருங்க, ஐயோ டேமேஜ் அதிகமாகிட்டாங்க. ஐயோ தப்பிச்சிட்டாங்க, நல்ல வேலை செத்துட்டாங்க. ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது, போட்டுடலாம். இருங்க, என்ன ஐட்டம்? கிராக்டு ரெட் ஐ. ஏங்க இது ஆன்லைன் ஐட்டம்ங்க, தேவையில்ல. இருங்க, உள்ளார ஏதோ சொல்லிருக்கு. நீங்கள் மேலே ஏறிட்டு அந்த பாய்சனை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. என்ன ஐட்டம்னு பார்ப்பாருங்க. சேஜ் கோல். இதேமாதிரி ஃபேர் அண்ட் கோல்னு எடுத்தோங்க. இருங்க பார்ப்போம் என்னான்ட்டு. ஏங்க இதுவும் வந்து இந்த கிறிஸ்டல் சேஜ் இருக்கான்ல, அவன் தாங்க கொடுத்துருக்கான். இது எதுக்குன்னா வந்து கிறிஸ்டலு ப்ளஸ்ஸரு டார்க்கு அதெல்லாம் வந்து வெப்பனில் இன்ஃப்யூஸ் பண்ணலாம் போலங்க. சரி வாங்க போவோம். ஓகேங்க, நம்ம பிளாக் ஸ்மித்தால் எல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ண முடியாது. நம்ம அந்த கோல் கொடுத்தா தான் அவனால் இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். நம்ம கிறிஸ்டல் ஜெம்மே வச்சுருந்தாலும் அவனால் இன்ஃப்யூஸ் பண்ண முடியாது. இந்த கோல் வச்சுருந்தா மட்டும் தான் இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். இந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. லெஃப்ட் சைடே போவோம். பாருங்க ஏதோ பயங்கரமாக இருக்குங்க. நரபலி மாதிரி கொடுத்துருக்கானுங்க எல்லாம். கடுப்பே இந்த ஸ்லோவாக போடுறது தாங்க ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. வேகமாக போக முடியல, உருண்டு போகிற மாதிரி இருக்குது. ஐயோ பாய்சன் ஆட்டம். இருங்க, மேலே ஏதோ பில்டிங் இருக்குங்க, மேலே போவோம். லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு மேலே போவோம். வருங்க, டைட்டனேட் ஷாடுங்க. வாங்க போ. சாப்பிட்ருவோம். வருங்க, கேன்சல் ஆகிடுச்சு. வாங்க போ. மேலே ஏதோ ஐட்டம் இருக்குது. இங்கே ஒரு எனிமி. ஏங்க புதுசாக இருக்காங்க அந்த எனிமி. மண்டை பாருங்க, அது வித்தியாசமாக இருக்குது. புழு இந்த மண்டை மாதிரி இருக்குது. ராட்டன் பெயின் ரெசின் தாங்க. ஓகேங்க, இருங்க என்னன்னு பார்ப்போம். ஓகேங்க, இது வந்து பாய்சன் அப்ளை பண்ணுங்க வெப்பனில். ஐயோ இங்கே ஒரு எனிமிங்க. ஏங்க இங்கே இருக்க எனிமிலாம் இப்படி தாங்க வைப்பான் போலங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க. ஆனால்
இருங்க, புதிய எனிமி வந்து நம்ம டக்குன்னு ரீட் பண்ண முடியாதுங்க. இப்போ 2-3 வாட்டி விளாண்டா தான் எப்படி அடிப்பானுங்கன்னு தெரியும். எங்கே போகிறானே தெரியலையே, சுற்றி சுற்றி போகிறாங்க. இங்கே ஏதாவது தர்றான். இங்கே ஏதோ மெசேஜ் இருக்குங்க. எக்ஸ்டிங்கிஷ் 3 ஃப்ளேம் அண்ட் ஓப்பன் த டோர் டு உல்ஃப் பிளட். இதாங்க போட்டிருக்கேன், முன்னாடி படித்த மெசேஜ் தான். எப்படி எக்ஸ்டிங்கிஷ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் இதுதாங்க நம்ம ஆக்சுவலாக மேலே இருந்து பார்த்தோம் தெரியுமா? இருங்க, இங்கே ஏதோ இருக்குது. ஆமாங்க, அணைச்சாச்சுங்க. ஏதோ கட்சீன். ஏங்க இது ஆக்சுவலாக நம்ம அந்த லாத்ரிக் கோட்டைக்கு வெளியில இருந்து பார்த்தோம்ல, அதாங்க அது. பாருங்க, ஒன்று அணைஞ்சிருச்சு, இன்னும் 2 இருக்கு. ஓகேங்க, இப்போதாங்க புரியுது. நீங்கள் ஏதோ டோர் கட்டுறானுங்க. ஏங்க திடீர்னு ஒரு நெருப்பு எரியுதுங்க. ஓகே, நம்ம அணைச்சது தான் இங்கே ஒன்று எரியுதுங்க. ஏதோ காட்டுறானுங்க. ஓகேங்க, நமக்கு அந்த பில்டிங்கை கட்டுறாங்க. நம்ம அங்கே தான் போகணும் போல். இந்த டோரை ஓப்பன் பண்ணி அங்கே போகணும் போல். வாங்க போவோம். இந்தாங்க வந்த வழி, இந்த வழியில் தாங்க போனோம். இருங்க, மேலே இருந்து பார்ப்போம், எங்கேயா தெரியுதான்னு பார்ப்பாருங்க. ஆமாங்க, அங்கே பாருங்கள், இங்கே தெரியுது. இப்போ நம்ம அந்த பக்கம் தான் போனோம். பாருங்க, தெரியுதா? அங்கே தான் போனோம் நம்ம. சாக்கடையில் வந்துட்டோங்க. அங்கே போவோம் பொறுமையாக. மேலே வேறு ஐட்டம் இருக்குங்க. இதே தாங்க பர்பிள் மாஸ்ங்க. மேலே இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க, அந்தாண்டு போகணும். கிரேட் ஷாட். ஏங்க அவனை வந்துட்டாங்க. சரிங்க, அந்த ஐட்டம் என்னன்னு பார்ப்போம். ஏங்க 28ங்க ரெக்யர்மெண்ட்டு. ஏங்க பயங்கரமாக இருக்குங்க. ஏங்க அந்த பெர்சக் அனிமேல வரும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. ஏங்க பெர்சக்கு வந்து ஒரு அனிமேங்க, அது வந்து இந்த மாதிரி ஸ்வாட் ஒன்று வருங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க. பாருங்க, அவனோட அந்த ஸ்வாடு பெருசாக இருக்குங்க. அவரோட ஸ்கில் என்ன, வேறு ஏதோ ஸ்கில்லு போட்டிருக்காங்க, ஸ்டாம்புன்ட்டு. இருங்க, யூஸ் பண்ணி பார்ப்போம். என்னங்க இன்னும் கீழே அந்த மேலே அடிக்கிறாங்க. ஓகே, மேலே வேறு இல்லை, போட முடியாது போல். ஓகேங்க, நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, நமக்கு இந்த வெப்பனே ஓகே தான். இருங்க, எங்கள் எனிமி வந்துட்டாங்க. பாருங்க, கீழே வந்துட்டான். ஏங்க 2 பக்கம் வந்துட்டாங்க. ஐயோ, கீழேருந்து அடிக்கிறான். இருங்க, மேலே வேறு வச்சு அடிப்போம். மேலே வாங்கடா டே. ஐயோ, மாட்டிட்டேங்க. பாய்சன்ட். ஏங்க அவனுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கானுங்க. ஆனால் அவனுங்க வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க. அந்த இதில் நம்ம ஸ்லோவாக இருக்கும். இருங்க, மேலே ஏறி பார்ப்போம், எங்கே போகணுன்னு தெரில. நான் வேறு வழி தெரியாமல் மறந்துட்டேங்க. ஏதோ நெருப்பு எரிஞ்சுது, எந்த பக்கம் எரிஞ்சுதுன்னு தெரில. இருங்க, இந்த பக்கம் போவோம். இங்கே ஒரு வழியாக வந்துட்டோம், அங்கே போவோம். இருங்க, இந்த பக்கம் ஏதோ ஒரு சோல் இருக்குங்க. எஸ்டஸ் ஷாடுங்க, நல்லவில் பார்த்தோங்க. ஏதோ ஒரு சோல் இருக்கு, டைட்டனட் ஷாட். இருங்க, இந்த வழியாக மேலே ஏறி பார்ப்போம். சோல் எதுவும் விடக்கூடாது போலங்க. திடீர்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஷாட் வச்சுருக்கானுங்க. நம்ம பாட்டுக்கு மறந்துட்டோம், அவ்வளோதான். இது ஆல்ரெடி அணைச்சாடுங்க. இருங்க, இங்கேருந்து பார்ப்போம். இப்போ தான் தெரியுது. ஓகே, இங்கேருந்து தான் தெரியுதுங்க. இப்படி தான் போகணும்.
ஏன் புது எனிமிங்க எவனோ பெருசாக இருக்காங்க, வாங்க ஓடிடும். ஐயோ வந்துட்டாங்க, இருங்க மேலே ஏறிடும். ஐயோ வேகமாக போடா. ஏன் ஏதோ விழுவாங்க, பின்னாடி ஏதோ துரத்திட்டு வருது ரெட் கலரில். ஏங்க ஏதோ மண்டோடு மாதிரி வருதுங்க. ஏங்க இங்கே தாங்க அணைக்கணும் செகண்ட் இடம். இருங்க அவனை போடும். ஐயோ மரத்தை வச்சு அடிக்கிறாங்க, மரத்தை பிடிங்க அடிக்கிறான். ஐயோ போடுறான், செத்துருவான்னு நினைக்கிறேங்க. ஹெல்த் வேறு சுத்தமாக இல்லை. ஐயோ சாப்பிட்றாங்க, இருங்க ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிடுறோம். ஹெல்த் வேறு பத்தலைங்க. ஆமாம். ஐயோ இது வேறு துரத்திட்டு வருதுங்க, செத்துருவான்னு நினைக்கிறான். ஐயோ இல்லை ஸ்டே ஓடுறா ஓடுறா ஓடு. இருங்க அந்தாண்ட ஏதோ வழி இருந்தால் ஓடிடுவோங்க. ஹோம் வாட் பர்ன். ஐயோ போனை யூஸ் பண்ணி ஓடிடுவோங்க. வந்துட்டான், தாண்ட ஓட முடியுமா? ஐயோ செவத்து திறந்துட்டு அடிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக சாகவே இல்லைங்க, இப்போ தாங்க சாகிறோம் ரொம்ப நேரங்க. அப்புறம் திருப்பி இங்கேருந்து அது வரைக்கும் போகணுங்க. ஃபாஸ்ட்டாக போனால் கூட பரவாயில்லைங்க, உருண்டு உருண்டு போகணுங்க, அதாங்க எச்சலாக இருக்குது. இந்த வாட்டி அவனை போட்டுடணுங்க. அவரை வந்து இந்த துரத்துட்டு வரத போடுறாங்க, அதாங்க எரிச்சலாக இருக்குது. வந்துட்டான் வாங்க ஓடிடுவோம். மேலே பாய்சன் வேறு ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க. இருங்க அதை சாப்பிட்டு பாய்சனை இது கேன்சல் பண்ணிடுவோம். சோல் வேறு இருக்குது, சோல் எடுத்துருவோம். 10,000 சொல்லுங்க. வந்துட்டான் இந்தாண்டு ஓடிடுவோங்க இந்த வாட்டி. ஏங்க கரெக்டாக உருளும் போது ஸ்லோவாக அடிக்கிறாங்க, கரெக்டாக நம்ம வெயிட் பண்ணி அடிக்கிறோம். நம்ம வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் உருளணும் போல். பாருங்க கரெக்டாக அவன் தூக்கும் போது உருண்டா கரெக்டாக அடி வாங்கிறோம், கொஞ்சம் டிலே பண்ணி உருளணும். ஐயோ இது வேறு போட்டுகிட்டே இருக்காங்க. ஐயோ நிறைய போட்டானே. ஐயோ தப்புச்சாங்க, நல்லா இல்லை, செத்துனாங்க. ஏதாவது ஐட்டம் ட்ராப் பண்ணுறானான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, இருங்க இதை அணைச்சிரும். ஏங்க அதே தான் கட்டுறானுங்க, ஸ்கிப் பண்ணிடும். வாங்கப்போம். இன்னொன்று இருக்கு, இருங்க இங்கேருந்து பார்ப்போம் தெரியுதான்னு பார்ப்போம். இந்தாண்ட ஒரு வழி இருக்குங்க. ஐயோ புது எனிமிங்க, ஏங்க வேறமா இருக்காங்க. ஏங்க ஜம்ப் பண்ணுறாங்க. ஐயோ ஜம்ப் பண்ணி மேலே விழுறாங்க. ஏங்க அடிக்கவே முடியலங்க. ஐயோ பிடிச்சாங்க. ஐயோ ஏங்க மண்டையை பிடிச்சி கிழிச்சிட்டாங்க. ஐயோ கொஞ்சம் தாங்க ஹெல்த் இருக்கு, இருங்க ஹெல்த்தை ஏற்றுக்குமா. ஏங்க அதை சாப்பிட்டோன்னே பாருங்க ஹெல்த் ஏறுதுங்க அவனுக்கு, செத்துருன்னு நினைக்கிறேன். ஐயோ லாஸ்கார் காலி ஆயிடுச்சுங்க. சாவுடா. ஐயோ ஹெல்த் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க, செத்துருன்னு நினைக்கிறேங்க. ஐயோ ஏங்க இந்த பக்கம் ஏதாவது 3-4 இருக்குங்க சோல், கீழே வேறு ஒரு சோல் இருக்குங்க. ஹெல்த் கம்மியாக இருக்குங்க. அந்த ஹோம் வார்ட் போன் யூஸ் பண்ணி வாங்க போயிடும் பான்ஃபயருக்கு. இருங்க ஷ்ரைன் பான்ஃபயரே போவாங்க, சோல்ஸ் நிறைய இருக்குது, லெவலப் பண்ணிடுவோம். வாங்க ஸ்டாமினா தாங்க போட போகிறேன், என்டியூரன்ஸ் ஏற்றி போங்க. ஓகேங்க 98 வாங்க போவோம். நம்ம வந்து இந்த சேஜ் கோல்னு ஒன்று எடுத்தோம்ல, அதை வந்து அவன்கிட்ட கொடுப்போம். வாங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கிவ் கோல், கிவ் சேஜ் கோல். இங்கே பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, 100 லீஜன் கிட்ட இந்த கோல் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்குறான். நான் கேள்விப்பட்டேன் இந்த கிறிஸ்டல் சேஜில் ஒருத்தன் இந்த ஃபேரன் சைடு வந்துட்டான்னு சொல்லி, அது உண்மைதான் போல. இந்த கோலில் வந்து மேஜிக் இருக்கு, நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்கிறான். ஆச்சரியமாக இருக்கா, நான் அந்த புக்ஸ் படிக்கிறதே கிடையாது, அந்தளவுக்கு அறிவானவனும் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதனால் எனக்கு தெரியல, நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்கிறான். வாங்க வெப்பன் அப்கிரேட் பண்ணிப்போம். ஓகே 6 வேணுங்க, 7 இருக்குது நம்மள்ட்ட. ஓகே இதுக்கப்புறம் லார்ஜ் டைட்டனேட் ஷார்டுன்னு கேட்குறானுங்க. இதுக்கு மேலே டைட்டனேட் ஷார்டை வச்சு அப்கிரேட் பண்ண முடியாது போல். பாருங்க இந்த ட்விங்கிள் டைட்டனேட் இருக்குல்ல, இதை வச்சு இதை அப்கிரேட் பண்ணி போவாங்க. 2 இருக்குது நம்மள்ட்ட.
ஒரு இது அப்கிரேட் பண்ணிப்போம் வாங்க. எதுக்கு அப்கிரேட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஃபயர் டேமேஜ் வச்சுருக்கோம். ஒரு வேளை ஏதாவது ஃபயர் எனிமி வந்துட்டா நம்ம வந்து டேமேஜ் அந்தளவுக்கு பண்ண முடியாது. அதனால தான் ஐஸ் வெப்பன் வந்து ஒன்று அப்கிரேட் பண்ணி பேக்கப் வச்சுக்கலான் இருக்கேன். வாங்க போவோம். வாங்க போகலாம். இருங்க, அது எஸ்டஸ் ஷார்ட் ஒன்று எடுத்தோம்ல, அதை பார்க்க மறந்துட்டேங்க. ரீஇன்ஃபோர்ஸ் எஸ்டஸ் ஃப்ளாஸ்க், அலர்ட் எஸ்டஸ் ஃப்ளாஸ்க் 8 இருக்குங்க. வாங்க போவோம். ஓகேங்க, நம்ம அந்த பைரோமான்சர் டோம் ஒன்று எடுத்தோம்ல, அதை போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு அதில் ஏதாவது புது ஸ்பெல் இருக்கான்னு பார்ப்போம். கிவ் பைரோமான்சி டோம். Yes, here we are. It's been long indeed. With this I can teach you more sophisticated. ஓகே, என்ன சொல்றானா, இதை வச்சு நான் நமக்கு நல்ல பைரோமான்சி எல்லாம் சொல்லி தரானா. I can boast I am your tutor a little longer. லேர்ன் பைரோமான்சி. ஆமாங்க, புதுசாக அது ஸ்பெல் இருந்துச்சுங்க. பாருங்க, ஃபயர் ஆர்புன்னு ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஃபயர் பால். இது வந்து அதோட பெருசாக இருக்கும் போல். இப்போ பாருங்க, பாய்சன் மிஸ்ட்டு, ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டுங்க. ஏங்க இது எல்லாமே பூஸ்ட் பண்ணணும்னு போட்டிருக்குங்க. இது யூஸ் ஆகுங்க, டிஃபென்ஸ் ஐட்டம். ஓகே, எதுவும் தேவையில்லைங்க இப்போதைக்கு. வாங்க போகலாம், வாங்க போகலாம். அவ்வளோதாங்க. ஏங்க அந்த கிறிஸ்டல் சேஜ் சோல்னு ஒன்று எடுத்தாங்க. இருங்க, அதை அவன்கிட்ட கொடுத்து ஏதாவது புதுசாக வருதான்னு பார்ப்போம். லோட் ஹெல்த். பீக்கின் டிரான்ஸ்பர்ஷன். ஆமாங்க, புதுசாக பாருங்கள். கிறிஸ்டல் ஹெயில்னு ஒன்று, கிறிஸ்டல் சேஜ் ரேப்பியர்னு 2 வந்துருக்குங்க புதுசாக. என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து கிறிஸ்டல் சேஜ் வந்து அவங்க தற்காப்புக்காக யூஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. இதை வச்சு அடித்தா மேஜிக் டேமேஜ் விழுவுமா. அது இல்லாமல் இதை வச்சுருந்தா ஐட்டம் டிஸ்கவரி அதிகமாகும்னு போட்டிருக்கு. ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸ் தான் போட்டிருக்கு. ஓகே, இது ஒரு ஸ்பெல்லுங்க. இங்கே இந்த ஸ்பெல்லு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் சேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணோன்னா, ஒரு மேலே போயிட்டு அங்கேருந்து நிறையா சின்ன சின்ன பார்ட்டிகளாக விழுவுமா, மலை மாதிரி. நம்ம ஆக்சுவலாக அந்த ஃபைட்லேயே வந்து மேலேருந்து விழுந்ததுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம இப்போதைக்கு ஸ்பெல் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து நைட் கேரக்டர் தான், அந்தளவுக்கு இல்லை. இருங்க, இவன் உட்காந்துருக்காங்க, இவன்கிட்ட எதாவது பேசுவோம். ஓகே, நமக்கு ஏதோ ஹெவி ஜெம் வந்து கொடுத்துருக்காங்க. அவனுக்கு தேவையில்லையா, வாங்க போவோம். ஓகேங்க, ஐட்டம் டிஸ்கவரினா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஐட்டம் வந்து ஏதாவது ஒரு எனிமே கொண்டா ட்ராப் ஆகுதுல்ல, அது உழவுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகுங்க ஐட்டம் டிஸ்கவரி நிறையா இருந்தால். சரி வாங்க, ஃபேரன் கீப் போவோம். இன்னொரு ஃபயர் வேறு அணைக்கணும், 2 தான் அணைச்சிருக்கோம். ஓகேங்க, இந்த வாட்டி ரைட் சைட் போவோங்க. போன வாட்டி லெஃப்ட் சைட் போனோம், இந்த வாட்டி ரைட் சைட் போவோம். பாருங்க, ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது. பர்பிள் மாஸுங்க, பாய்சன் ஆனால் யூஸ் ஆகும். ஐயோ, உருண்டு போணுங்க. அயன் ஃப்ளஷ், இன்னும் புதுசாக ஒரு ஐட்டமுங்க. இருங்க பார்ப்போம். இனிமே அவனை வந்துட போகிறாங்க. இந்த சாக்கடையில் உருண்டு போனோம். ஏங்க புதுசாக எதுவும் எனிமிங்க, இன்னும் கண்ணு இவ்வளோ பெருசு இருக்குது, என்ன பண்ணுன்னே தெரிலங்க. ஏங்க ஏதோ துப்புங்க, மண்ணு மாதிரி இருக்கு. ஏதோ வாய் பாருங்க, தவளைங்க. அது தவளையா பல்லியான்னு தெரில. தவளை தாங்க, அந்த கத்தம் அது வாய் அவ்வளோ பெருசாகும். இனிமே ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வேஸ்ட்டு தான். ஐயோ நிறையா இருக்குங்க. ஐயோ, அங்கே ஒன்று வந்துருச்சுங்க. ஏங்க புதுசாக ஏதோ ஒரு மண்டவோட மாதிரி வருதுங்க, அது என்னன்னு தெரில. ஐயோ, ஜம்ப் பண்ணி துப்புதுங்க. ஐயோ, ஓட முடியலங்க. இருங்க, ஒன்று அடிப்போம். பாம் போட்டலான் இருக்காங்க, ஃபயர் பாம். ஃபயர் பாம் ஆனால் சத்தியமாக செம்ம ஓப்பிங்க. அது சத்தியமாக அது 50 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ டேமேஜ்லாம் பண்ணால் பயங்கரமான ஐட்டம் தாங்க அது. இவனுங்க என்ன பண்ணுன்னு தெரிலங்க அந்த மண்டவோடு. இவனுங்க டேமேஜே பண்ண மாட்டேங்கிறானுங்க, அது துப்பும் போது அந்த ஒரு மண்டவோடு மட்டும் வருதுங்க. இங்கேருந்து பார்த்தா ஒரு சோல் தெரியுதுங்க, அப்படியே போவோம். தண்ட வழி இல்லைங்க, இப்படிதான் போகணும் போல்.
பாருங்க அவனால கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. பாருங்க இது ஒரு சோல் இருக்கு, லார்ஜ் சோல். அந்தாண்ட போக முடியலங்க, அதை இந்த பக்கம் தான் போகணும் போல. வாங்க போ. அந்தாண்ட பாருங்க மேலே போக முடியல, வழி அடைச்சிருக்கு. ஏன் மூணாவதுங்க, மூணாவது வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லைங்க அங்கே இருக்குங்க. ஐயோ இவங்க, இவன் வந்தாலே கடுப்புங்க. இங்கே பாருங்க ரெட் கலர் லைட்டான் ஆனாலே ஹெல்த் இருங்க அவனுக்கு. ஐயோ திருப்பி பிடிச்சாங்க. ஐயோ செம கடுப்பாக இருக்காங்க. செத்துருவோங்க, செத்துருவோன்னு நினைக்கிறேன். செத்துட்டோங்க, கண்டிப்பாக செத்துட்டோம். சே ஓகேங்க வாங்க போகலாம். இதுக்கப்புறம் எதுவும் ஐட்டம் இந்த பக்கம் இல்லைங்க. பாருங்கள் எதுவும் பெருசாக ஐட்டம் இருக்க மாதிரி தெரில. நம்ம பேசாமல் அந்த மேலே ஏரியா போயிடும். பாருங்கள் நம்ம முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதில் ஏறி போயிடும். இது போயிட்டு பொறுமையாக சுற்றி சுற்றி போனால் கடுப்பாக இருக்குங்க. வாங்க ஓடிடலாம், வந்துட போகிறோம். வராங்க. ஐயோ கடுப்புங்க இவன். அதாவது சோலார் எடுக்கலைங்க, அதுக்கிட்ட செத்துட்டா அவ்வளோதான், காலியாயிரும். அந்த ஸ்பெல்லு மட்டும்தாங்க கடுப்பு, கரெக்டாக அதை துரத்திட்டே வருதுங்க. என்னங்க திருப்பி பிடுங்குறான் கீழேருந்து. ஏங்க இது போனட்டு அடிக்கலையா? இல்லைங்க ஓரளவுக்கு பார்த்துட்டா ஈஸி தாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு எப்படி அடிப்பான்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்க இந்த பக்கம் போ. ஏங்க இவங்க மண்டை மேலேயே ஜம்ப் பண்ணுவாங்க, போட்டுருணும் இவனை ஃபஸ்ட்டே. மண்டையை பிடிக்க விடக்கூடாதுங்க. செத்து போடா. ஓகேங்க இங்கே தாங்க இருக்குது சோலு. அப்போ நம்ம ஆக்சுவலாக தாளமாக சுற்றிட்டு வந்திருக்கோம். ஏங்க இங்கேருந்து பார்த்தாலே ஃபயர் தெரியுதுங்க மேலே. நம்ம அப்படி தான் போனோம். இருங்க இந்த பக்கம் ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு போயிடுவோம். ஐயோ இவனுங்க வரங்க, எச்சித்து போனங்க. பாம் தாங்க இவனுக்கு. ஐயோ மேலே ஓடிடும். அவனுங்க பாருங்க வேகமாக வரானுங்க. ரெண்டு பேரும் வந்து அடிக்க முடியலங்க. ஒருத்தன் போட்டால் இன்னொருத்தன் போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணணும்னு வர தெரிலங்க. எதுக்கும் பயமாக இருக்கு. நம்ம பின்னாடி இருந்து அடிப்போம். செத்து போட. வாங்க போ. இல்லைங்க அது மேலே இருக்கு, அது போக முடியல. அந்த பக்கம் எங்கேயாவது போகணும் போல். அங்கே பாருங்கள் சோல்லாம் இருக்குது, நாங்கள் போய் வெஸ்ட் எடுப்போம். இந்த பக்கம் எதாவது இருக்கா? எதுவும் இல்லைங்க. ஐயோ இந்த வள்ளி வேறு இருக்குங்க. இருங்க அதை பார்க்கவே இல்லை, பின்னாடி போய் அடிச்சிடும். நல்ல வேலை இங்கே நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஐயோ பெருசாக ஹெல்த்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு கொகை இருக்குது, உள்ளார போய்வோம். ஐயோ வந்துட்டானுங்க ரெண்டு பேர். ஐயோ ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஐயோ உள்ளார மாட்டான், செத்துருவாங்க. ஓட விட முடியாது, முட்டு சந்தில் மாட்டிட்டான். பாம்பு போட்டு கொண்டுரும். இன்னொன்று. ஐயோ
கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டானுங்க. இன்னொரு பாம்புங்க. அப்பா செத்துறானுங்க. இருங்க, ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு. கோல்டன் ஸ்க்ரோலுங்க. இது காளானுங்க. கால் லேர்ன் சாசரிஸ் ஆஃப் வாலசைல். இங்கே பேசிக்கலாக என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து ஒரு சாசரர்கிட்ட கொடுத்தா இதில் இருக்க மேஜிக்லாம் நம்ம கற்றுக்கலான்னு போட்டிருக்கு. ஓகே, நம்ம யோல் கிட்ட கொடுக்கலாங்க, அவனும் மேஜிக் கற்றுருவோம். வாங்க போ. வேறு எதுவும் ஐட்டம் இல்லைங்க. முட்டை சந்து தான். ஏங்க இவங்க ஓரமாக ஓடிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக அது ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஓகே, அந்த டோருங்க இங்கே வந்துட்டோம். அந்த கட்சீனில் வந்ததில்ல, பாம்பு போட்டுருவோம். உள்ளார நிறைய பேர் இருக்கானுங்க. செத்து போங்கடா எல்லாரும். ஹெவி ஜிம்முங்க. ஐயோ, இன்னொன்று வந்துருச்சுங்க. உள்ளார இன்னொரு ஐட்டம் இருக்குங்க, பார்க்கவே இல்லை. இருங்க இப்போ என்னன்னு பார்ப்போம். 100 போன் ஷாடுங்க. இருங்க இந்த வாட்டி என்னன்னு பார்ப்போம். பேசிக்கலாக என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து ஷ்ரைன் பான்ஃபயரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா. இதை யூஸ் பண்ணால் இந்த ஃப்ளாஸ்க் நம்ம குடிக்கிறோம்ல, அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுமா. அதாவது குடித்தா ஹெல்த் அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இருங்க அந்த டோர் கிட்ட போய் பார்ப்போம். திறக்க முடியுமான்னு பார்ப்போம். இருங்க, திறக்க முடியலங்க. நேராக போவோம், ஒரு வழி தெரியுதுங்க. வேறு எதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போங்க. இந்த பக்கம், ஆமாங்க இந்த பக்கம் ஏதோ ஐட்டம் இருக்குங்க. வாங்க போ. கீழே ஏதோ ஐட்டம் இருக்கு. டைட்டனேட் ஷாடுங்க. இப்போதைக்கு தேவையில்ல, ஏன்னா நமக்கு லார்ஜ் டைட்டனேட் ஷாடு தான் வேணும். ஃபஸ்ட்டு இருங்க, இந்த பக்கம் இருக்கு, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபயரை அணைச்சிட்டு அப்புறம் இந்த வரோம். இங்கே ஒரு பான்ஃபயர் இருக்குங்க. ஓகேங்க, பக்கத்தில் ஒரு பான்ஃபயர் இருக்கு. நல்ல வேலை. ஏங்க இந்த இனிமே அடிப்போம். ஏங்க கிட்ட வந்து எந்திரிச்சிட்டானுங்க. இங்கே எந்த பாம்பை போடுவோம். எங்க படவே இல்லை, திரும்பிட்டான். ஐயோ, ஆக்டிவேட் ஆனாங்க, 2 பேரும் வந்துட்டானுங்க. ஏங்க இவன் வந்து அந்த இது துப்புறாங்க, பாய்சனு பாருங்க. கிட்ட போனால் ஏழுதுங்க. பரவாயில்ல, பாய்சன் ஒரு வேஸ்ட்டு தாங்க, ரொம்ப டேமேஜ் குறைக்க மாட்டேங்குது. ஸ்கில்லு தான் செமையாக யூஸ் ஆகுதுங்க. இந்த பக்கம் ஏதாவது ஐட்டம் இருக்கா? வாங்க போவோம். இவனுங்களாம் ஈஸி தாங்க. இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணுறான் வரான்ல, அவன் தாங்க கஷ்டம். இங்கேருந்து ஏதோ பார்த்தா தெரியுதுங்க ஒரு ஐட்டமு. இருங்க அதை போய் எடுப்போம். ஏங்க இதாங்க 3வது. பாருங்க இங்கே இருக்கு பர்பிள் மாஸ். அவ்வளோதாங்க, 3 கண்டுபிடிச்சிட்டாங்க. அணைஞ்சிருச்சு. ஓப்பன் ஆகுதுங்க. நம்ம போய் திறக்க தேவையில்ல போல, அதுவே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஐட்டம் எடுக்கிறது இருக்கு, அதை எடுத்துட்டு
டேரெக்டாக அதுக்குள்ளே போயிடலாங்க, அவ்வளோதாங்க. இது பாருங்க, இது ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. டைட்டனேட் ஷாட். ஐயோ இவன் வந்துட்டாங்க. தட்டி பிடிக்க மட்டும் விடக்கூடாது. அவ்வளோதான், செத்துப்படா. இங்கே இந்த பக்கம் எதுவும் இல்லை. அந்த ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குங்க, அங்கே போவோம். ஏங்க 3 பேர் உட்காந்துருக்கானுங்க. நடுவில் ஏதோ ஐட்டம் இருக்குங்க, ஏதோ பவரான ஐட்டம் போல். எடுத்துகிட்டு ஓடிடலாமான்னு பார்க்குறாருங்க. ஐயோ வந்துட்டானுங்க. பாய்சன் ஜிம்முங்க. ஐயோ ஐயோ செத்துடுங்க. இருங்க, இந்த வாட்டி லெஃப்ட் சைடு போவோம். அங்கே நிறைய ஐட்டம் இருந்ததுங்க, லாஸ்ட் டைமே பார்த்தோம். அதுங்கிட்ட அவசரப்பட்டு அந்த சைடு போயிட்டோம். இந்த சைடு போவேணாம். இங்கே இருக்கிறாங்க. இவனுங்க வேற மாதிரி இருக்கானுங்க. நீ அந்த ஒருத்தன் மண்டையை பிடிச்ச ஆட்டினால அவன் வேற மாதிரி இருக்கான். டைட்டனேட் ஷாடுங்க. ஐயோ நண்டுங்க. ஐயோ பிடிச்சிச்சிங்க, கொடுக்கல. டேமேஜ் விழ மாட்டேங்குதுங்க பெருசா. செம டேங்காக இருக்கு. ஐயோ அடிச்சுட்டே இருக்குங்க. துப்ப போகுது. ஐயோ மாட்டிட்டோங்க. அது மாட்டினா ஸ்லோவாகிடுங்க. அவ்வளோதாங்க, 2 அடி தான். அவ்வளோதாங்க. லிங்கரிங் டிராகன் கிரெஸ்ட் ரிங். இருங்க என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்டெண்ட் த லென்த் ஆஃப் தி ஸ்பெல் டியூரேஷன். இங்கே ஏதோ ஐட்டம் நிறையா இருக்குங்க. இங்கே ஏதாவது நம்ம பஃப்பு போடுற டைப் ஸ்பெல் இருந்தால், அதாவது இன்க்ரீஸ் டேமேஜ் அந்த மாதிரி, அதுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. ஓகே, கோல்டன் பெயிண்ட் பண்டில். இப்போதைக்கு நம்மள்ட்ட எதுவும் ஸ்பெல்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க, தேவையில்லை. எம்பர். சோல். ஏதோ ப்ரௌன் ஆஃப் தி டெஸ்க்குன்னு போட்டிருக்கு. ஏங்க இந்த மரம் பாருங்க, வித்தியாசமாக இருக்கு. இந்த மரம் தாங்க ஆக்சுவலாக அந்த அம்பு விட்டுட்டு இருந்தால நம்ம அண்டர் செட்டில்மெண்ட்டில், அதே மாதிரி தாங்க இந்த மரம் வந்தது. வாங்க போ, அந்த பக்கம் இந்த ஐட்டம் இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக போ. ஐயோ உட்காந்து 2-3 பேர் இருக்கானுங்க. ஒருத்த உட்காந்துருக்கான். ஸ்கில் போட்டலாமா? எங்கள் தூரமாக இருந்து அடிக்கிறாங்க. இருங்க பேக் ஸ்டாப் பண்ணிடுவோம். இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கான். ஃபயர் டேமேஜ்லாம் ஓப்பிங்க. சேஜ் ஸ்க்ரோல். ஓகேங்க, இந்த ஸ்க்ரோல் இருக்கிறதெல்லாம் வந்து சாசரர் ஐட்டம்ங்க, மேஜிக் ஐட்டம், நமக்கு தேவையில்ல. ஐயோ நம்ம கடைசியாக செத்தோம்ல, அங்கே இருக்கானுங்க. நடுவில் வேற மாட்டே இருக்குங்க சோலு. ரெட்ரீவ் பண்ண முடியுமான்னு தெரியலையே. செத்துருவோம்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ முடியாது போல. ஓடிரும்.
வரானுங்கன்னு நினைக்கிறேங்க. பின்னாடி சவுண்டு இது வந்துட்டானுங்க. ஐயோ 2 பேர் வரானுங்க. ஐயோ இவன் வராங்க பின்னாடி வந்துட்டாங்க. ஐயோ 2-3 பேர் வந்துட்டானுங்க. செத்துருவோன்னு நினைக்கிறேங்க. மாட்டிக்கிட்டேன், மறந்துக்கிட்டேன். ஓடிடுறா. பேசாமல் ஓடிடலாங்க. அவனுங்க 2 பேரும் தாண்டி ஓடிடலாம். அவனுங்க போயிருப்பானுங்க. ஐயோ இல்லைங்க, இங்கே தான் ஒழிஞ்சிருக்கான். ஐயோ ஹெல்த் வர இல்லைங்க சுத்தமாக. ஐயோ செத்துட்டேங்க. அந்த ஸ்பெல் வந்து அடிச்சிருச்சுங்க. ஐயோ தேவலாம் செத்துட்டான். ஓகேங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் ஐட்டம் இருக்க மாதிரி தெரில. ஏன்னா ஒரு வாட்டி பார்ப்போம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இந்த பக்கம் நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இந்த பக்கம் எதுவும் இருக்க மாதிரி தெரில. ரைட் சைடு இந்த பக்கம் போகல. அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம், எதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ஏதோ ஸ்லைமர் ஏதோ ஏணி இருக்குங்க. இங்கே பாருங்க, ஏதோ ஏணி இருக்குங்க. எங்க பார்க்க முடியலங்க, இருங்க பின்னாடி வரேன். ஆமாங்க, மேலே போயிட்டே இருக்குங்க. வேறு ஏதாவது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்போம் இருங்க. இல்லை அதுக்கப்புறம் ஏணியில் ஏறி மேலே போவோம். எதுவும் இல்லைங்க, இது இங்கே இருக்குது. எஸ்ட்டு சூப்புங்க. ஹெல்த் ஏறிடுச்சுங்க. ஓகே, வேறு எதுவும் ஐட்டம் இருக்க மாதிரி தெரிலங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.